இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா உங்க முன்கோவத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் கோவத்துலலாம் பேசல அமுல் பேபி. நிதானமா நல்லா யோசிச்சு முடிவெடுத்து தான் பேசினேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இது என்னோட தன்மான பிரச்சனை. இது உங்க தன்மான பிரச்சனை நீங்க சொல்றீங்க. நீங்க இப்படி போய் மெக்கானிக் ஷெட்ல போய் வேலை பார்த்தா அது எனக்கு மான பிரச்சனை இல்ல. இவ்வளவு காசு இருந்தும் வசதி இருந்தும் பொண்டாட்டி மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்க விட்டான் பாருன்னு என்ன அசிங்கமா பேச மாட்டாங்க? ஓ, மெக்கானிக் செட்ல வேலை பார்க்கறது அசிங்கமான விஷயமா? அது ஏங்க என்னங்க நீங்க? நான் வேற சொல்ல வந்தா நீங்க இந்த பிரச்சனை வேற மாதிரி கொண்டு போறீங்க. சரிங்க, நான் உங்க புருஷன்ற உரிமையில சொல்றேன். நீங்க வேலைக்கெல்லாம் போவேனா? ஆமாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. என்ன அமுல் பேபி, நீ எப்பவுமே ஒண்ணு சொல்லுவிய, அத நீயே மறந்துட்டியா? மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அச்சோ, இத வேற சொல்லி தொலைச்சிருக்கானா? அது எப்பவுமே நீ மறந்துடாத. பட்டா ஏங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க. சாயந்தரம் பார்க்கலாம் அமுல் பேபி. நான் போலாம். ரைட்டு, போலாமா? மாப்ள, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய், வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பாக்குறாள். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதையே மறந்து 3 லட்சம் ரூபாய் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான்னா, அவங்க நகையை எடுத்து கொடுத்தது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. அது அவ சொந்தமா சம்பாரிச்ச காசா இருந்தா கொடுத்திருக்கலாம். அடுத்தவங்க காசெல்லாம் எடுத்து கொடுக்க கூடாது, அதுவும் திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப திருடுனேன்னு சொல்லி இருக்காதீங்க. ஏங்க அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ என்னோட நகைய திருப்பி கொடு. அது ஏன் நகையாவே இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு கூடிய எனக்கு உரிமை இல்லைங்கிறாங்க. கடைசியில என்ன திருடின்னு சொல்லிட்டாங்க. இவளால மெக்கானிக் ஷெட்ல 30 நாள்ல 30 வருஷம் வேலை பார்த்தாலும் 3 லட்சம் ரூபாய் இவளால ரெடி பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டியது 3 லட்சம் ரூபாய். இன்னும் 30 நாள் அது உங்க கைக்கு வரும். 30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்பவும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. டேய், நான் கூட ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. மாப்ள, முதல்ல நீ வா, சிஸ்டரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். மத்தத அப்புறமா பேசிக்கலாம். நீ வா. டேய் வாடா. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம போயிருக்காங்க. நான் எதுக்குடா இனிமே போய் அவங்கள சமாதானப்படுத்தணும்? ஐயோ, இனிமே அவங்க மூஞ்சில கூட முழிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லடா. டேய் மாப்ள, அப்படிலாம் சொல்லாதடா. சிஸ்டர் ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி போயிருப்பாங்க. நீ வாடா. இன்னொரு வாட்டி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசின சாவடிச்சிடும் உன்னை. டேய், ஐயோ, மாப்பிள்ள சிஸ்டர் மேல இவ்ளோ கோவப்பட்டு நாம பார்த்ததே இல்லையே. மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறான். இது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது?
தேங்க்ஸ், போயிட்டா. என்னங்கடா? சத்யா, உன்னை பேண்ட் ஷர்ட்ல பாக்குற தண்ணி கெத்து சத்யா. இல்ல? என்ன சத்யா சொல்லாம கொல்லாம திடீர்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்திருக்க? ஹேய், மெக்கானிக் செட்டுக்கு எதுக்குடா வருவேன்? வேலை பார்க்கதான். வேலை பார்க்கவா? விளாடா சத்யா, உண்மை சொல்லு, என்னாச்சுமா அந்த? டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. போடா, போயிட்டு வாங்கிட்டு வா, போ. ஏதாவது பிரச்சனை சத்யா? என்னடா பிரச்சனை இருப்போது? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு, அதான் வேலை பார்க்கலான்னு வந்தேன். நீ சொல்றலாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை சத்யா. என்ன நம்புற மாதிரி இல்ல? உன்னை டீ தானே வாங்கிட்டு வர சொன்ன. போ, போய் டீ வாங்கினா போ. போறோம். நான் சம்மட்டி வாங்க பாத்துக்க. போடா. போறோம். நீ எங்கடா போற? பாத்ரூம் போயிட்டு வரோம் சத்யா. ச்சே, போ, போய் தல. ஐயோ, இந்த 2 சனிங்களும் நம்ம தனியா விட்டு போயிட்டானுங்களே. இந்த ராட்சசி கிட்ட மாட்டி நம்ம என்ன பாடுபட போறோம் தெரியலையே. டேய், என்னடா கடையை இப்படி வச்சுக்கிறீங்க? ஆயுத பூஜை நீ சாமி கும்பிட்டீங்களா இல்லையா? சாமி கும்பிடு சத்யா. அப்ப கூட கடையை கிளீன் பண்ணல. நான் இல்லனா குளிர்ட்டு போயிட்டு உங்களெல்லாம். இங்க பேரு செய்யும் தொழிலே தெய்வம். வேலை பாக்குற இடத்த சுத்தமா வச்சுக்கலாம் இல்லையா? அட்டம் அவனு 2 பேரும் அடி வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சொல்லுமாக்கா. சத்யா மெக்கானிக் ஷெட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டா இனிமே மெக்கானிக் ஷெட்ல தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லுது. நீங்க வந்து கேட்டாதான் உண்மையை சொல்லும். கொஞ்சம் வாங்கம்மா.